ஹாய்! வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரில இன்னைக்கு நம்ம ராமாயணம் தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட். அழைப்புக்கு பயந்து வந்த ரிஷிகள் எல்லாருமே விஸ்வாமித்திரரை பரிகசிச்சாங்க. விஸ்வாமித்திரர் கடும் கோபமாகி என்னுடைய கையில இருந்த நெய் கரண்டிய உயர தூக்கி திரிசங்கு ராஜனை நோக்கி, என்னோட தவத்தோட வலிமையை நீ பாப்ப திரிசங்குவே. என்னுடைய முயற்சியும் தவமும் சக்தியும் உனக்கு பயன்படுவதாக. என்னுடைய தவத்துக்கு சிறிதளவாச்சும் சக்தி உண்டாச்சுன்னா நீ உன்னோட சரீரத்தோட இப்பவே சொர்க்கம் போவ. தேவர்கள் அவி எடுத்து கொல்லாதது பத்தி எனக்கு கவலையே இல்ல. அரசனே செல் மேலே அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு அற்புதம் நடந்தது. அங்க கூடியிருந்த ரிஷிகள், பிராமணர்கள் எல்லாருமே கண்கொட்டாம பார்த்துட்டு இருந்தப்போ, சண்டாளனான ராஜா அப்படியே ஆகாயத்துல மேல கிளம்பிட்டு இருந்தான். விஸ்வாமித்திரருடைய தவ வலிமைய அப்போ இந்த உலகம் பார்த்துச்சு. திரிசங்கு சொர்க்கத்தை அடைஞ்சிட்டான். உடனே இந்திரன் பார்த்தான். சண்டாள சரீரத்தோட எவன் எங்க வர்றான்? குருவுகிட்டயே சாபம் பெற்ற மூடனே போ அப்படின்னு சொல்லி கீழே தள்ளி விட்டுட்டான். சொர்க்கத்துல இருந்து கதறிக்கிட்டு திரிசங்கு தலைகீழா விழுந்தான். கீழே விழ விழ ஐயோ என்னை காப்பாத்துங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டான். இத பார்த்த விஸ்வாமித்திரர், என்னோட தபோ வலிமைய தேவர்கள் இப்படியா இகழ்றாங்க அப்படின்னு கோபம் கொண்டு, நில்லு நில்லு அப்படின்னு அத்தனை ரிஷிகளுக்கு இடையில ஒரு புது சதுர்முக பிரம்மாவை போல ஜொலிச்சாரு. தலைகீழா விழுந்த திரிசங்கு விஸ்வாமித்திரன் நில்லு அப்படின்னு சொன்னதும் நடு ஆகாயத்திலேயே நட்சத்திரமா ஜொலிச்சுக்கிட்டு அங்கேயே நின்னான். இந்த கணத்திலேயே திரிசங்கு நின்ன தென் திசையில புதிய துருவம், புதிய சப்த ரிஷிகள், இன்னும் பல நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்துட்டாரு. புது இந்திரனையும் உருவாக்கி நிலை பெறச் செய்வேன், புதிய தேவர்களையும் உருவாக்குவேன்னு சொல்லி சொன்ன மாதிரியே செய்யறதுக்கு ஆயத்தமாயிட்டாரு. ஓகே, பாய்.